திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனையை தடுக்கவே முடியாது, ஏன்னா பண்ணுறதே திமுக காரங்க தானே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். யார் இவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் இப்போ கஞ்சாவை ஒழிக்கிறதுக்காக 2.1நாங்க, 3.1நாங்க, அப்புறமா மொத்தமாக ஒரே ஓவா போட்டு காணாமல் போயிட்டாங்க. ஏன் ஒழிக்க முடியல? ஏன்னா கூட இருக்குது திமுக காரங்க தான். கஞ்சா விற்பனைக்கு சப்போர்ட் பண்ணுறதே திமுக காரங்க தான்றப்போ போலீஸால் எப்படி அதை ஒழிக்க முடியாது. அதனால் திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒழிக்கவே முடியாது இந்த கஞ்சா விற்பனையை. அது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் ஒழிக்க முடியும். வந்த ஒன்று 3 மாதத்தில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிடுவோம் கஞ்சாவை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த கஞ்சா தமிழகத்தில் விற்பனை தடுப்பதற்கு 2.0 போட்டார், 3.0 போட்டார், 4.0 போட்டார். கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். ஏன்னா எல்லாம் திமுக காரன் துணை இருக்கும்போது எப்படி போய் இந்த கஞ்சா விற்பனை தடுக்க முடியும்? ஆக இந்த ஆட்சி இருக்கின்ற வரை கஞ்சாவை தடுக்க முடியாது விற்பனையை. அதிமுக ஆட்சி மறந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதுமாக அறவாக ஒழிக்கப்படும். அதுக்கடுத்தது தொடர்ந்து இதே கஞ்சா டாபிக் தான் அப்படியே பேசிட்டே வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, கஞ்சாவை கல்லூரிக்கு அருகிலும் பள்ளிகளுக்கு அருகிலும் விற்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 சில்லறன்னாங்க. ஆனால் அந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 100 சில்லற பேர் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. மிச்சவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு, அதனால அரெஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு தேவையா மக்களே அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பலவிதமான குற்றச்சாட்டுகளை இந்த கஞ்சா போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக எடுத்து வச்சுட்டே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பக்கம் 20 2வது பேராளர் சொன்னார், பள்ளிக்கரியில கல்லூரிக்கரியில 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படின்னா கைது பண்ணுவீங்க 148 பேர், கண்டுபிடிக்கின்றவங்க 2348, கைது செய்யப்பட்ட 148. அப்படின்னா மற்றவர்கள் யாரு? திமுக காரர். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர்குலைவில் ஆட்சி, மக்களோட ஆட்சி, மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காத ஆட்சி. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் திரு கருணாநிதி அவர்களும் தான் சரி, திரு ஸ்டாலின் தான் சரி, குடும்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. 4 அதிகார மையம். ஒரு முதலமைச்சர் தான் தாக்கு பிடிக்க முடியல. திரு ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் அதிகாரம், சபரீசன் ஒரு பக்கம், 10க்கு துர்காமா வந்துட்டாங்க. 4 பேர் தமிழகத்தை ஆட்டிப்படுத்தி கொடுக்கிறார்கள். எப்படி அதிகார மையங்கள் ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு மக்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன.